நான் கணிதம் பேசுகிறேன். நானும் தமிழும் என்ற இந்த தலைப்பின் வாயிலாக எனது பார்வையில் தமிழை பார்க்க போகிறேன். அதேபோல தமிழின் பார்வையில் நான், அதாவது கணிதம் எவ்வாறு உள்ளேன் என்பதையும் கூற விரும்புகிறேன். இப்போ ஆ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழின் பார்வையில் நான், அதாவது கணிதம் நான், தமிழோட பார்வையில எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆம். நம்ம தியரமோ, லெம்மாவோ, ரிசல்ட்டோ எதுவா இருந்தாலும் சரி, அத ப்ரூவ் பண்றதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ நிரூபிக்கக்கூடிய அந்த தேற்றங்களுடைய அந்த மெத்தடாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தியரத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அததான் நம்ம டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரூவிங் தியரம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மேத்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. டைரக்ட் ப்ரூஃப், proof by mathematical induction, proof by contraposition, and proof by contradiction, proof by construction. ஸோ இதெல்லாம் வந்து வேற வேற மெத்தட். இப்போ தமிழோட பார்வையில இந்த கணிதம் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆடி கறக்கிற மாட்ட ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்ட பாடி கறக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிள்ல அந்த தமிழ் என்ன பாக்குது. நான் கணிதம் பேசுகிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடாலஜிய நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட். அதே மாதிரி தான் ஒரு வேலை ஆகணும்னா, இப்போ ஒரு ஸ்டூடண்ட் படிக்கணும் அப்படின்னா, எல்லா ஸ்டூடண்ட்டும் பிரைட்டா இருக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக்ல தான் அவங்களுக்கு பாடம் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அ அந்த அந்த விஷயத்த சொல்றது தான் இந்த டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரூவிங் அப்படிங்கிறதும். ஸோ அத வந்து நம்ம தமிழு இந்த மாதிரி பார்த்திருக்கு. அடுத்தது ஆ ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்துட்டோம்னா, நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல அ வேற வேற மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு ஈக்குவேஷன சால்வ் பண்ணோம் அப்டின்னா, ஒரு ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் ஆ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோ, இல்ல கியூபிக் ஈக்குவேஷனோ அதுக்கு ரூட்ஸு முழு எண்ணா வருதுன்னா, ஈஸியான மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அதுல போட்டுறலாம். பட் 2.305 அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் வருது அப்படின்னு சொன்னா, அத டைரக்ட் மெத்தட்ல பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இருக்கக்கூடியது தான் இந்த நியூட்டன் ராப்சன் மெத்தட் அப்படிங்கிற இந்த மெத்தட். அதுக்குரிய அந்த அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு ஃபார்முலா மாதிரி அத குடுத்துருப்பாங்க. ஸோ இத வந்து இட்டரேஷன் மெத்தட் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொன்னும் நமக்கு முதல்ல அ ஒரு லொகேஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி, இந்த X0 அப்படிங்கிறத கண்டுபிடிப்பான். அப்புறம் X1 அத தூக்கின்னு வந்து இங்க போட்டோம்னா X2 இப்படி படிப்படியா நம்ம அ அ ரிப்பீட்டடா நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடா முயற்சி செய்யும்போது தான் நமக்கு நமக்கு வேண்டிய அந்த விடை கிடைக்கும். ஸோ இத வந்து தமிழ் எப்படி பாக்குது அப்படின்னா, முயற்சி திருவினையாக்கும். சரிதானே? திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணா தான் இது. ஸோ இதுக்கு நம்ம இன்னொன்னு கூட சொல்லலாம். "அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும்னு." பட் இந்த முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதும் ஓகே. ஸோ அடுத்தது நம்ம இது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் அந்த லிமிட் n டெண்டிங் டூ இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ரியல் அனாலிசிஸ்ல மேத்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் படிப்பீங்க. ஸோ இந்த ஒரு உழைப்புக்கான சமன்பாடா நம்ம ஆக்டர் விஜய் நெறைய முயற்சி செய்த பிறகு, ஸோ அவர் முதலமைச்சரா மாறியிருக்கிறாரு. ஸோ ஒரு ஆக்டர் விஜய்ங்கிறவர் முதலமைச்சர் விஜயா மாறுனதுக்கு அவருடைய முயற்சி தான் இந்த திருவினை ஆக்கியிருக்கு. ஸோ முயற்சி திருவினையாக்கும் லிமிட் கான்செப்ட் இன் கால்குலஸ். ராதர் ரொம்ப ஜெனரலைஸ்டா சொல்லணும்னா ரியல் அனாலிசிஸ். ஸோ அதே மாதிரி இது நம்ம கால்குலஸ் ஆஃப் எமோஷன்ஸ். ஸோ எமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஒருத்தர் மேல நமக்கு ரொம்ப அக்கறை காட்டிட்டே இருந்தோம்னா, அது பாசமா மாறுது. அந்த பாசம் திரும்ப திரும்ப நம்ம பண்ணும்பொழுது நேசமா மாறுது. அந்த நேசம் ஒரு பக்தியா மாறுது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கடவுள்கிட்ட ஒரு இப்ப நம்ம வீட்லயே சின்ன குழந்தைகள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஈவன் பக்த மீரா அப்படிங்கிற அந்த ஸ்டோரியில கூட சின்ன வயசுலேருந்தே அந்த ம், அந்த பூ வைக்கிறது, அதுக்கு அலங்காரம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல செஞ்சு செஞ்சு தான். ஸோ அது அந்த இத வந்து பரவசத்துக்கு நம்ம அந்த
டிவோட்டி போனதா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த கால்குலஸ் ஆஃப் இமோஷன் இதுவும் லிமிட் கான்செப்ட் தான். ஸோ லிமிட் கான்செப்ட் எல்லாத்துக்குமே நம்ம எந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னா, அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரம். ஸோ இப்படித்தான் நம்முடைய தமிழ் இந்த லிமிட் கான்செப்டை பார்க்குது. அடுத்து அதே ரியல் அனாலிசிஸ்ல ஒரு கம்பேரிசன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை படிச்சிருப்பீங்க. அது என்னன்னா ஒரு சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சீரீஸோட இன்னொரு சீரீஸை கம்பேர் பண்ணி அதுக்கு அந்த நோன் சீரீஸ் அது வந்து நமக்கு தெரியும். அது கன்வர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதா. ஸோ அதை வச்சு இந்த புதுசா கொடுக்கப்பட்ட அந்த சீரீஸ் கன்வர்ஜா ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பேரு கம்பேரிசன் டெஸ்ட் அல்லது ஒப்புமை சோதனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு தொடர் ஏற்கனவே கன்வர்ஜ் ஆகுதோ அல்லது டைவர்ஜ் ஆகுதோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு கன்வர்ஜிங் அல்லது டைவர்ஜிங் சீரீஸோட அதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த கொடுக்கப்பட்ட அந்த சீரீஸ் டைவர்ஜ் ஆகுதா கன்வர்ஜ் ஆகுதான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மேக்ஸ் என்னுள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதை நம்ம தமிழ் எப்படி பார்க்குது அப்படின்னா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இது நமக்கு தெரிஞ்ச பழமொழி தான். ஸோ இப்படித்தான் அது அந்த கம்பேரிசன் டெஸ்ட்டை தமிழ் பார்க்குது. அடுத்தது இந்த அல்ஜிப்ரால பார்த்தீங்கன்னா சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிசல்ட்டு. அதாவது ஒரு சுழற்சி குலத்தின் உட்குலம் அதுவும் சுழற்சி குலமாக தான் இருக்கும். ஸோ தமிழ் என்னுடைய இந்த கான்செப்டை அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய இந்த கான்செப்டை எப்படி பார்க்குது அப்படின்னா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. ஸோ அது நம்ம பேரண்ட் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி பிள்ளைகள் வர்றதுக்கு சில கேசஸ்ல மாறி வரும், அது இல்லை. பட் இது எதை நமக்கு கம்பேர் பண்ணி நமக்கு காமிக்குது அப்படின்னாக்கா இப்படி நம்மளுடைய தமிழ் அதை பார்த்துருக்கு. ஸோ அடுத்தது நம்ம அதே அல்ஜிப்ரால தான் அந்த குரூப் ஆஃப் ஆல் permutations on n symbolsன்னு சொல்லுவோம். இது காம்போசிஷன் மேப்பிங்ஸ்ல இந்த எஸ்என் ஃபார்ம்ஸ் எ குரூப். அது வந்து சைக்ளிக் குரூப் கிடையவே கிடையாது. அது அப்போ இது சைக்ளிக்கா இல்லை, ஆனா இது உள்ளுக்குள்ள சைக்ளிக் சப் குரூப்ஸ் நம்மளால நிச்சயமா பார்க்க முடியும். ஸோ ஒரிஜினல் குரூப் வந்து சைக்ளிக் கிடையாது, ஆனா அது உள்ளுக்குள்ள நம்ம சைக்ளிக் சப் குரூப்பை பார்க்கலாம். ஸோ இது கணிதத்துல என்னுள்ள இருக்கக்கூடிய அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அது. இப்போ இதுல வந்து நம்ம தமிழ் என்ன சொல்லுதுன்னா, நத்தையின் வயிற்றிலும் முத்து பிறக்கும். ஸோ நத்த வயிற்றுல முத்து அப்படிங்கிறது அதுக்கு ஸோ என்னுடைய இது வந்து முத்துக்கு முத்து பிறந்தது இல்லை, நத்தை வயிற்று முத்து. இந்த மாதிரி தமிழ் பார்த்துருக்கு. அடுத்து இந்த சிம்பிள் மேக்ஸ் தெரியாதவங்களுக்கும் ரொம்ப தெரிஞ்ச சிம்பிள் பை அப்படிங்கிறது. ஸோ இந்த பை அப்படிங்கிறது ஒரு விகிதமுறா எண், அதாவது தசம புள்ளிக்கு பிந்தைய இதன் இலக்கங்கள் ஒருபோதும் முடிவதில்லை. அப்போ மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் 1 ட்ரில்லியனுக்கும் மேல அந்த டெசிமல் பிளேசஸை கண்டுபிடிச்சிருக்கு. ஆனாலும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 வந்துன்னா 4 அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு தடவையும் அது மாறி மாறி நமக்கு காமிக்குது. அது இங்கெல்லாம் சில இடங்கள்ல வருது 1 பட் அடுத்து நம்ம பார்க்கும்போது 1 வரல. ஸோ இட் கிவ்ஸ் சம் அதர் நம்பர். அதனால சீரற்ற முறையில் அமைஞ்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இதனுடைய துல்லியமான மதிப்பு அது போகுது, ட்ரில்லியனை தாண்டி இது போயிட்டே இருக்கு. ஸோ இன்னும் அதுக்கு இதை கண்டுபிடிக்கல. ஸோ இந்த பை இந்த மொத்தம் இவ்வளோ பெருசுக்கு போயிட்டே இருக்கு. ஆனால் அதை ஜஸ்ட் நம்ம இந்த பை அப்படிங்கிறத நம்ம குறிக்கிறோம். ஸோ இதை தமிழ் எப்படி பார்க்குது, மூர்த்தி சிறியதனாலும் கீர்த்தி பெரியது. ஸோ இது பை அவ்வளோதான், ஆனால் அதுக்குடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு இது போயிட்டே இருக்கு. இன்னும் அதை கம்ப்ளீட்டாக முடிக்க கூட இல்லை. அடுத்து இந்த ஷ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி அல்ஜிப்ரால வரக்கூடியது. ஆனால் இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து
வெக்டர் ஸ்பேசஸ், ஃபோரியர் அனாலிசிஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மெஷின் லேர்னிங்லலாம் கூட யூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, ஜென்சன் இன்இக்வாலிட்டி, அரித்மெட்டிக் மீன், ஜியாமெட்ரிக் மீன் இன்இக்வாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோண்டு சின்னதா தான் இருக்கும். இத்துணூண்டுக்கு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து வி அப்படிங்கிறது வெக்டர்ஸ் இன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஏன்னா இது இன்னர் ப்ராடக்ட் அந்த சிம்பிள். இது வந்து லெங்த் ஆஃப் தி வெக்டர். ஸோ நார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அல்ஜிப்ரா தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஃபார்முலா மாதிரி அது இன்இக்வாலிட்டி அது. இதை வந்து நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். ஈவன் காஸ் தீட்டா அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. கூகுளில் வந்து இந்த ரேங்க் வைஸ் அந்த பேஜ் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து அது காமிக்குது அப்படிங்கன்னா அதுலேயும் இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம தமிழ் என்ன சொல்லுதுன்னா அதே தான் சொல்லுது. மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெரியது. இத்தினோண்டுக்கு தான் இருக்குது அந்த எக்ஸ்பிரஷன். ஆனால் இதுக்கு அப்ளிகேஷன் நிறையா இருக்கு. ஸோ இதையும் மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெரியது அப்படின்னு தான் தமிழ் கணிதத்துல என்னுள்ள இருக்கக்கூடிய இந்த கான்செப்டை பார்க்குது. அடுத்து ஃப்ராக்டல். ஃப்ராக்டல் அப்படிங்கிறத வச்சு நிறைய டிசைன்ஸ் நீங்கள் அந்த ஃப்ராக்டல் டிசைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அது நிறைய கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. டிசைன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் எடுத்துட்டோம்னா கூட காலிஃப்ளவர் மொத்தமாக இருக்குது. அதில் ஒரே ஒரு பிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கனாலும் அது மினியேச்சர், மொத்த காலிஃப்ளவரோட மினியேச்சர் மாதிரி தான் அது இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ராக்டல் அப்படிங்கிறது ஒரு வடிவத்தின் ஒவ்வொரு சிறு பகுதியும் அந்த முழு வடிவத்தையே ஒத்திருக்கும் தன்மை. அதுதான் இந்த ஃப்ராக்டல்ஸோட இது. இப்போ நீங்க இந்த பகுதியை எடுத்துட்டீங்கன்னா இந்த பகுதியை எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிள். ஸோ அது மொத்தத்துலயும் அதே மாதிரி தானே இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்துலயும் நம்ம இங்க ஒரு ட்ரையாங்கிள், ஸோ யூ ஹாவ் திஸ், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் யூ ஹாவ். ஸோ அப்போ இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி நிறைய பிக்சர்ஸ் நெட்ல பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ராக்டல் அப்படிங்கிற இதை வந்து நம்ம தமிழ் எப்படி சொல்லுது? இதை கெஸ் பண்ண முடியுதா உங்களுக்கு? இந்த படத்தை பார்த்து தமிழ் இதை என்ன சொல்லுதுன்னு கெஸ் பண்ண முடியுதுங்களா? என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். எதையான ஒன்றும் எடுத்துக்கோங்க. அது மொத்தத்தில் என்ன இருக்கோ அதை காமிக்குது. ஸோ தமிழ் நிச்சயமா கிரேட். நம்மளுடைய இந்த என்னோட கணிதத்தில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ். ஸோ நீங்கள் இது வந்து இந்த ப்ரெசென்டர் என்ன நினைக்கிறாங்களோ அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பட் இதே மாதிரி வியூவர்ஸ் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ யூ கேன் post that in the comments. You're most welcome. இப்போ இது வந்து இப்போ நம்ம பார்த்தது தமிழோட பார்வையில கணிதம். அடுத்தது நான் கணிதம் தமிழை எப்படி பார்க்க போறேன் அப்படிங்கிறத வரும் தொடர்கள்ல நம்ம பார்ப்போம். ஸோ இது தொடரும். நன்றி, வணக்கம்.